திமுக 5 ஆண்டு ஆட்சி முடிய போது சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? தொடர்ந்து வந்து நிறைய இடங்களில் கொலை இதெல்லாம் நடந்துக்கிட்டு நான் பலமுறை சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற நிலைமையில் இருக்குது. எப்போ எந்த ஒரு அரசு, எந்த ஒரு நாடு சட்டம் ஒழுங்கிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குதோ, அப்படி இருக்கும்போது அது மக்கள் நலன்லாம் அக்கறையே காட்ட முடியாது, கவனமே செலுத்த முடியாது. இதான் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற பெரும் அறிஞர்கள் நமக்கு கற்பிச்சு வச்சுருக்க கோட்பாடு இதுதான். நீங்கள் சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு அடிப்படை, அதையே சரி செய்ய முடியலன்னா மக்கள் நலன் சார்ந்து வேறு என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்குநேரியில் அந்த கொலை எப்படி அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு காணொலியில், ஐயோ இது என்ன கொடுமைன்னு போடுறான் பாருங்கள். ஒருத்தர் தலையில் பெரிய கள்ளத்துக்கு போட்டு போடுறான். அந்த காணொலியை நீங்கள் பார்த்து அப்போ எப்படி சாதாரணமாக கொலை பண்ணிடலாம்? ஏன்னா இங்கே கொலைக்கு வந்து அதிகபட்சம் 90 நாள் தானே. உரிய சான்றுகளோடு இந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால் அதை வந்து குற்றவாளிக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்கிறோம்னு வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் வெளியில் வந்து மறுபடியும் ஒரு கொலை, இவ்வளோதான்டா அப்படின்னு வந்துடுதுல்ல. அது சட்டம் இருக்குது, அது முறையான நடைமுறைப்படுத்தப்படாதனால குற்றங்கள் பெருகி கொண்டே போகுது. உங்களுக்கு தெரியும், சொல்கிற எல்லாருமே இந்த கொலையில் கூட, நாங்குநேரி கொலையில் கூட கொலையாளிகள் போதையில் இருந்தாங்கன்னு. அன்றைக்கெல்லாம் ஒரு வலைவெளியில் காணொலி போக்குற ஒருத்தன் மயிலுந்த ஓட்டி போகிறான், அவன் தாறுமாறாக ஓட்டி எல்லாருமே ஏற்றி கொண்டு ஒரு கடையில் இடிச்சிடறான். அது காரணம் போதை தான். அப்போது மதுவை திடப்போதைகளை அதை கஞ்சா அப்படின்னு மாதிரி அந்த திடப்போதை எல்லாத்தையும் நம்ம அங்கீகரித்து விட்டுட்டு திறந்து விட்டுட்டு அப்புறம் அதில் ஒழுங்கு, அதில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் பேசுவது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆளுங்கட்சி திமுக வந்து 21 கட்சிகள் வச்சுக்கிட்டு இப்போ வந்து தேர்தல் சந்திக்குது. இந்த இதை எப்படி பார்க்கணும்? ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இல்லை, எப்போவுமே நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். இந்த நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம்னா இவ்வளோ கூட்டம் தேவையில்லை. அந்த ஆட்சியை பற்றி நீங்கள் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை. நான் உங்கள் கனவு என்னன்னு கேட்க வேண்டியது இல்லை. அதான் இந்த கனவு என்னன்னா நான் சொல்கிறேன். எங்கள் கனவு பகுதி நேர ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கில் வீதியில் நின்று எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்கங்கிறான். நாங்கள் சம வேலை செய்கிறோம், சம சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. செவிலியர் நிற்கிறாங்க, மருத்துவர் நிற்கிறாங்க, வேளாண்குடி மக்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வீதியில் நின்று போராடும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கனவை தான் சொல்கிறாங்க. அப்போ அதை விட என்ன கனவு, தனியாக ஒரு கனவு இருக்கா? அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நல்ல ஆட்சி கொடுத்துட்டா வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வாக்குக்கு காசு கொடுக்கும்போது ஒரு வேட்பாளர் அங்கே ஒரு 15 கோடியை முதலீடு செய்கிறாருன்னா அது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அப்போ முதலீடு செய்யும்போது அவர் முதலாளி ஆயிடுறார். அந்த இடத்துல மக்கள் சேவைங்கிறது செத்து போகுது. அப்போ இது மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கொடிய கேடுகட்ட பணநாயகம் அங்கே தொடங்கப்பட்டது. அங்கே வந்து வலுவாக வேறு ஒன்றிடுது. அப்போ இந்த பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாகிடுது. இப்போ பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான 80-90 விழுக்காடு மக்களுக்கான அரசியலோ அதிகாரமோ இந்த நிலத்தில் இருக்காது. அப்போ இவங்க வெறும் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கும், மக்கள் அரசியலுங்கிறது கிடையாது. இப்போ அந்த இடத்துல அதுதான் அந்த ஆபத்தாக இருக்குது. நல்ல ஆட்சினா சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் தாத்தா காமராஜர்கிட்ட போயிட்ட சுந்தரமுங்கிற இயக்குனர் ஐயா நம்ம செய்த சாதனைகள்லாம் ஒரு விளம்பரம் படமாக எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு அப்படின்னு. அப்படியா என்ன செஞ்சுருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அதில் பிள்ளைகள்லாம் படிக்குது. அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? சாலை போட்டிருக்கோம், அதில் சனமெல்லாம் நடக்குதுல்ல? ஆமாம் நடக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? அணை கட்டியிருக்கோம். அணையை பயன்படுத்தி விவசாயியெல்லாம் வேளாண்மை செய்கிறாங்க. இதுக்கு என்ன தனியாக விளம்பரம்? உங்களுக்கு புரியுதுங்க? அதான் தெரியுதே. இப்போ நீங்கள் ஒரு திட்டத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த திட்டத்தின் பயனை நான் அனுபவிச்சிட்டேன்னா அப்போ அந்த ஆட்சியை நானே போட்டுருவேன்ல. அப்போ நீ எதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு நீ எதுக்கு அப்புறம் மறுபடியும் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது? புரியுதா? அப்போ நல்ல ஆட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது, சொல்லில் தான் இருக்குது, செயலில் இல்லை. காங்கிரஸை தொடர்ந்து எடுத்துட்டு வரீங்க, இந்த தடவை ஒரு 28 சீட் வாங்கிட்டீங்க. ராஜா தந்திரம் நினைக்கிறீங்களா? எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ போன தடவை 25 சீட்டு கொடுத்து 25 இடம் கொடுத்தீங்க. இந்த வாட்டி கூட 3 கொடுத்த பிறகு ஒரு மாநிலங்களவை கொடுத்துருக்கீங்க. அது அவங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம். நாங்கள் வந்து இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா எல்லாத்தையும் ஒரே அளவில் தான் பார்ப்போம். எங்களுக்கு இந்த கட்சிகள் அவசியம் இல்லைன்னு, எங்களுக்காக எதுக்கு நின்றுருக்குதுங்கிறது. மாநில உரிமைன்னு பேசுகிறாங்க. மாநில உரிமையெல்லாம் பறித்தது யார்? இவங்க. பறிக்கும்போதும் இருந்தது யார்? இவங்க. அப்போ பறித்தவனும் கொடுத்தவனும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் மாநில உரிமை நலன் அதெல்லாம் பேசுவது வெறியா வருமா வராதா? எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு? விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த கட்சி தான். இந்த நாட்டில் இருக்கிற இவ்வளவு ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, திண்ட எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி அதுதான். அப்புறம்